ஆஸ் பர் நார்ம்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ எக்விப்டாக இருக்கணும்னு இருக்குதோ அந்தளவுக்கு adequate நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. We have 24/7 round the clock doctors. Apart from that, நம்மள on call all specialists are available. Smart ICUs வந்து இருக்குதுங்க. ஸோ ஸ்மார்ட் ஐசியூஸ்னால் நம்ம பேக் அண்ட் டீமில் வந்து அங்கே வந்து we have பேக் அண்ட் இன்டென்சிவிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட் எல்லாருமே பேக்கெண்டில் வந்து ஹெல்ப் அவுட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, கைட் பண்ணுறதுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஆர் டியூட்டி டாக்டர்ஸ் ஹூ ஆர் ஹியர். ஸோ எனி டைப் ஆஃப் எமர்ஜென்சிஸ் அட் எனி பாயிண்ட் இன் ஆஃப் த நைட் வந்து we can handle with ease, டெஃபினட்டாங்க. அண்ட் மோஸ்ட் ஆல் ஆர் ஸ்டாஃப்ஸ் ஆர் ட்ரெயின்ட் வித் BLS அண்ட் ACLS ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கார்டியாக் லைஃப் சப்போர்ட்டுக்கான ப்ரோட்டோகால்ஸ் விச் வி ஃபாலோங்க. அண்ட் ஆல்சோ ATLSன்னு சொல்லுவாங்க, அட்வான்ஸ் ட்ராமா லைஃப் சப்போர்ட்னு. தேர் ஆல் ட்ரெயின்ட் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் இன்க்ளூடிங் ஆர் ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ். நீங்கள் எந்த டைம் வந்து அவைலபிள் இருப்பீங்களா ஹாஸ்பிட்டலில்? ஆன் கால் எனி டைமுங்க. ஆன் கால் எனி டைம், பட் யூஸ்வலி ஃப்ரம் மார்னிங் ஒரு 9 o'clock to ஈவினிங் 4 and then again from ஒரு 6:30 on to 9:30. இனி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா கோல்டு வந்து உடனே ஏற்பட்டுரும். மற்ற நோய்களை தாண்டி சளிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே இயல்பாக ஏற்படக்கூடியது. அதுலேருந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு என்ன மாதிரியான? சின்ன வயசில் நமக்கு குட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. அதாவது ஏபிசியை சொல்லி கொடுக்குற மாதிரி கோவிட் டைமில் வந்து இப்படி தான் வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அதை வந்து நம்ம ரெகுலராக நம்ம லைஃப் ஸ்டைலில் பண்ணிக்கிட்டோம்னால் யூனிவர்சலாக நம்மளை வந்து பேரியர் பண்ணிக்கணும் ஃப்ரம் எனி இன்ஃபெக்ஷன்னா. வீட்டுக்குள்ளே போகும்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் அந்த காலத்து பழக்கங்கள். கை காலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது. ஏன்னா வெளியில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை நம்ம கொண்டு போகக்கூடாது. போனோன்னே நிறையா வீட்டில் வந்து குளிச்சுட்டு தான் உள்ளுக்குள்ளே வருவாங்க. ஆல்வேஸ் பெஸ்ட். சரி குளிக்கவே முடியல, ரைட், அட்லீஸ்ட் கை கால் ஏதாவது சேஞ்ச் ஆஃப் க்ளோத்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கிருமிகள் வந்து நம்ம கை கால் இதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். போய் நம்ம தான் தேவையில்லாமல் மூக்கு, கண் ஏதாவது ஒன்று தொடுவோம், அங்கேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அந்த இன்ஃபெக்ஷனை. ஸோ இது வந்து இஸ் பேசிக்காக நம்மளோட கிளென்லினஸையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையோட கிளென்லினஸையும் பார்த்துக்கிறதுக்கு. ஃப்ளூ சீசனே ஆரம்பிச்சிருச்சுன்னா கீப் அ டிஸ்டன்ஸ் வித் யுவர் கோவர்க்கர்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும். காமன் பிளேசஸ் யூசேஜில் வந்து கொஞ்சம் வந்து ஆம்பியண்ட்டாக எங்கே தொட்டாலுமே கொஞ்சம் கை கழுவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறது பெட்டர். ஸ்னீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து சோஷியல் அவேர்னஸோடு நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து மற்றவங்களை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் ஸ்னீஸ் வித் யுவர் க்ளோஸ்ட் ஹேண்ட்ஸ், வாஷ் தட் ஹேண்ட்ஸ் ப்ராப்பர்லி. ஏன்னா நம்ம அதை வந்து திருப்பியும் அதே கிருமியை நம்ம கையில் வச்சுட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த ஹேபிட்ஸை வந்து நம்ம பழக்கப்படுத்திக்கணும். கண்டிப்பாக நம்ம மற்ற சோஷியல் கான்ஷியஸை வந்து சொசைட்டிக்குள்ளே கொண்டு வந்து மற்றவங்களும் அந்த கான்ஷியஸாக நடந்துக்கிட்டாங்கன்னா தான் ஆஸ் அ சொசைட்டி வில் இம்ப்ரூவ்ங்க. இல்லைன்னா ஈஸியாக நம்ம அந்த காலத்து விவேக் ஜோக்ஸு இவங்க ஜோக்ஸ் மாதிரி உட்காந்து அப்படி மூக்கு சளியை சிந்திட்டு நீட்டாக இன்னொருத்தவங்க மேலே தள்ளி விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அதாவது ரொம்ப ஜாலியாக ஃபன்னியாக நிறைய தகவல்கள் சொன்னீங்க. என்னுடைய இனி ஒரு கொஸ்டின் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நோயில்லா வாழ்க்கையை வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் நிறைய ஓலைச்சுவடிகள்லாம் எழுதி வச்சுட்டு அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஒரு சின்னதாக ஃபன்னியாக சொல்லணும்னா 7ஆம் அறிவு படத்தில் வந்து போதி தர்மன் வந்துட்டு அவர் வந்து சைனாவுக்கு போயிட்டு அங்கே வந்து நோய்களை வந்து தீர்த்துட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையும் எப்படி வந்து நம்ம கடைபிடிக்கணும்? இட்ஸ் ஆல் அபவுட் டிசிப்ளினுங்க, சரிங்களா? நீங்கள் எவ்வளோ டிசிப்ளின்டாக வந்து லைஃப்பை கொண்டு போகிறோமோ அது வந்து நம்மளை வந்து காப்பாற்றும், சரிங்களா? நம்மளுக்கு வேணுங்கிறது வந்து சின்ன வயசில் வந்து அவ்வளோ ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலுமே நம்ம எதிர்ப்பு சக்திகள் வந்து வேலை செய்யும். வயசாக அது வந்து தொந்தரவுகளை கொடுக்கும். ஸோ நம்ம எவ்வளோ டிசிப்ளின்டாக யங்கர் ஏஜில் இருக்கிறோமோ அந்த டிசிப்ளினை நம்ம கேரி பண்ணுறோமோ நம்ம 40க்கு மேலே அந்த டிசிப்ளின் தான் நம்மளை கொண்டு போகும். ஹார்ட் டிசீஸஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும். இப்போ ஹெரிடிட்ரியாக வர்றதை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது, சரிங்களா? அதை வந்து கடவுளால் கூட தடுத்து நிறுத்த முடியாது, ஏன்னா அவர் தான் கொடுத்தது, சரிங்களா? ஸோ அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து டிசிப்ளின் இருந்துச்சுன்னால் ஃபுட் டிசிப்ளினாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைல் டிசிப்ளினாக இருக்கட்டும், ஹெல்தி ஹேபிட்ஸுக்கான டிசிப்ளினாக இருக்கட்டும், சோஷியல் கான்ஷியஸ்னஸில் இருக்கிற டிசிப்ளினாக இருக்கட்டும், டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு எந்திரிக்கணும், அந்த எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணணும், எக்ஸ்கியூசஸ் கொடுக்காம கரெக்டாக சாப்பிடணும், தேவைப்படுற அளவுக்கு மட்டும் சாப்பிடணும், அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த நாள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், எந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இந்தியன் விமென் அண்ட் மென் அபவ் 40 வந்து காமனாக நீங்கள் பார்க்குறது வந்து எக்ஸ்கியூசஸ்.
எனக்கு பிஸியாக இருக்குது, எனக்கு வந்து அந்த இது இருக்குது, எனக்கு வந்தாலே டயர்டாயிடுது, இவ்வளோ வேலை வாங்குறாங்க அப்படின்னு மற்றவங்க மேலே பழி சொல்லுவோமே தவிர, இது என்னுடையது, நான் தான் பாதுகாத்துக்கணும், என்னோட உயிரை வந்து நான் பார்த்துக்கலன்னா வேறு யார் பார்த்துக்குவா? கவர்மெண்ட்டாக பார்த்துக்குவோம், இல்லை மற்றவன் பார்த்துக்குவானா? அப்பா அம்மா பார்த்துக்குவாங்களா? இல்லை, நம்ம மட்டும்தான். நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை யார் டிசிப்ளின்டாக எடுத்துகிட்டு போகிறாங்களோ ஹெல்தி லைஃப்ங்க. ஏன்னா மோசம் வந்தாலும் அந்த டிசிப்ளின் நம்மளை காப்பாற்றுக்கும். சரிங்க மேம், இப்போ வந்து என்னுடைய ஃபைனலி ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டு முடிச்சுக்கிறேன். இப்போது சிவப்பு அணுக்கள் வெள்ளை அணுக்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து வெள்ளை அணுக்களை வந்துட்டு நம்ம அதிகப்படுத்துறது எப்படி? ஸோ அப்படி வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்த முடியுமா? நம்ம நோயிலிருந்து தற்காத்துக் கொள்றதுக்கு வெள்ளை அணுக்கள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பாடியே வந்து ஆட்டோ ரெகுலேட் பண்ணுங்க. நம்ம வெள்ளை அணுக்களையும் சரி, சிவப்பு அணுக்களையும் சரி. சிவப்பு அணுக்கள் வந்து நம்மளோட ஆக்சிஜன்ஸை கொண்டு போகிறதுக்கான ஒரு ஒரு சாமான், சரிங்களா? ஸோ வெள்ளை அணுக்கள் வந்து நம்ம எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்குற ஒரு பொருள். ஸோ இந்த வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தணுங்கிறத விட நார்மல் லிமிட்ஸில் நம்ம வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து எப்போயுமே நார்மல் லிமிட்ஸில் வச்சுட்டு இருந்தோம்னால் இட் இஸ் குட். ஸோ நம்ம இம்யூனிட்டியை வந்து நம்ம சாப்பிட்ணுன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து க்ரீன் டீ சொல்கிறோம் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் அப்படின்னு. பட் அதே ஈக்குவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பினாச், நம்மளுடைய கீரைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் எல்லாம் வந்து ஈக்குவலி குட் அமௌண்ட்ஸ் வந்து இருக்குதுங்க. அதை விட 200 மடங்கு ஜாஸ்தியாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாமே வந்து இஸ் இம்பார்ட்டண்ட் நம்ம டெய்லி ஃபுட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆட் பண்ணுறது. ரசம் வந்து இஸ் வெரி குட். மிளகு ரசமாக இருக்கட்டும், மிளகு ரசத்தை தவிர அதுக்குள்ளே நம்ம சேர்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது இல்லைங்களா. நீங்கள் வந்து திப்பிலி, பல விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, எல்லாமே இட் ஷுட் கோ இன். எவ்ரி டைம் 1 cup a day இஸ் ஆல்வேஸ் குட்டுங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து நம்மளோட ட்ரெடிஷன்ஸை ஃபாலோ பண்ணினோம்னால் இட் இஸ் ஆல்வேஸ் குட் அப்படிங்கிறது. நாட்டு காய்கறிகளில் அவ்வளோ நல்ல நார் சத்து, நிறைய நீர் சத்து, அதுக்குள்ளே நிறைய விட்டமின்ஸ் இதெல்லாமே இருக்குதுங்க. அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் கொண்டு வந்த காய்கறின்னு இருக்குது இல்லைங்களா, பீட் வந்து கேரட், அதை தான் ரொம்ப பிரபலமாக வந்து அட்வர்டைஸ் பண்ணுற காய்கறிகள். பட் ஆக்சுவலி அதை விட நம்மளோட நாட்டு காய்கறிகள் புடலங்காய், பூசணிக்காய், அவரைக்காய், சொரக்காய், பீக்கங்காய், கோவக்காய், பியூட்டிஃபுல் வெஜிடபிள்ஸ், இதெல்லாமே வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி நிறைய இருக்குது. அதே தவிர வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாக இருக்கும், விட்டமின்ஸ் ரிச்சாக இருக்கும், நார் சத்துக்கள் ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் பொட்டேட்டோஸ் விச் இஸ் வெரி காமன், சரிங்களா, பொட்டேட்டோ சிப்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பொட்டேட்டோ வந்து இல்லாத உணவே கிடையாது. ஆனால் பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வெறுமே கார்போஹைட்ரேட்ஸ் மட்டுமே ரிச்சான ஒன்று. அதில் வந்து எந்த விதமான மற்ற நியூட்ரிஷனுமே இல்லாத ஒரு வெஜிடபிள். ஆனால் அதுதான் பிரபலமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் ஓவர் பண்ணி நம்ம ட்ரெடிஷ்னல் இதுக்கு வந்து போனோம்னா ஆல்வேஸ் குட்.